பாடகி சுச்சி அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாகிடுவாங்க. கையில் ஒயின் பாட்டில் புருஷன் இல்லாத நேரம் பார்த்து விஷாலை இப்படி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பரபரப்பை கிளப்பியிருக்காங்க சுச்சி. என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தற்போது சுந்தர்சி இயக்கத்தில் நடித்திருக்கக்கூடிய மதகஜ ராஜா திரைப்படம் 12ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. மதகத ராஜா படத்தை இப்போ விஷால் அவர்கள் தான் வெளியிட சொன்னாருன்னு கூட சுந்தர்சி சொல்லியிருந்தாரு. ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடந்தது. அதில் பேச்சில் தடுமாற்றம் இருந்துச்சு விஷால் அவர்களிடம். படக்குழுவினர் கைத்தாங்களாக பிடித்து சேரில் அமர வச்சாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருந்த நிலையில் பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வராங்க. இதற்கிடையே அவருக்கு வைரல் காய்ச்சல் இருப்பதாகவும் காய்ச்சலுடனே ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. நடிகர் விஷால் அவனிவன் படத்தில் நடித்தப்ப ரொம்பவே 100%க்கு மேலேயும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதனால் இவருக்கு சில பிரச்சனைகள் தலைவலி அப்படின்னு நிறையவே வந்துச்சான். தலைமுடி கொட்டிருச்சான். பல ஆண்டுகளாக ஸ்டீராய்டு போன்ற சிகிச்சையில் அவர் எடுத்து தான் வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் விஷால் இந்த நிலை தனக்கு சந்தோஷத்தை தருவதாக பாடகி சுசித்ரா சொல்லியிருக்கிறாங்க. தனது சமூக வலைதள பக்கத்தில் அவங்க இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாம் மிகவும் மோசமாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் விஷாலுக்காக பரிதாபப்படும் இந்த நேரத்தில் நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்ல போகிறேன் அவரை பற்றி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கார்த்திக் குமார்னு ஒரு கழுதை புருஷனும் சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கோம். அது அப்பப்போ எங்கே போகும்னே தெரியாது. ஒரு நாள் அந்த கழுதை வீட்டில் இல்லாதப்போ வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. நான் போய் கதவை திறந்தேன். பார்த்தா விஷால் நிற்கிறாரு. அவன் கண்ணு பல்லு எல்லாம் மஞ்சள் கலராக இருக்குது. அவன் கையில் ஒயின் பாட்டில் வேற இருக்குது. அப்போது கார்த்திக் இல்லையான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்கிட்ட நான் வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்குறான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்போது நான் இந்த ஒயின் பாட்டிலை கார்த்திக் குமாருக்கு கொடுக்க வந்தேன்னு சொன்னான். நான் அவன் கௌதம் மேனன் ஆஃபீஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் அவனை திட்டிட்டேன். விஷால் காதில் விழுந்துருச்சு. என்னன்னு கேட்டப்போ எங்கள் வீட்டுக்கு வர பூனையை சொன்னேன்னு சொல்லிட்டேன். இதுதான் உங்கள் விஷால். அவருக்காக நீங்கள் எல்லாம் வேண்டிக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு ஒயின் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்த கை தான் இன்னைக்கு நடுங்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்க்குறதுக்குன்னு பரபரப்பாக அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவே வயலாகி வருது. முத்தம் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோ. அதற்கப்புறம் யாரை வெறுப்பேற்றுறாங்க நயன்தாரா அப்படின்னு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரபலம் அவர்கள் விளாசியிருக்காங்களா. தொடர்ந்து சினிமா நடித்து வரக்கூடிய அவங்க சமீப காலமாகவே நயன்தாரா தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வந்துட்டுருக்காங்க. இதனால் அவர் தான் ஹாலிவுட்டின் தலைப்பு செய்தியாக மாறியிருக்காங்க. வல்லவன் படத்தில் நடித்தப்போ சிம்புவை காதலிச்சாங்க. அந்த காதல் பாதியில் முடிஞ்சிச்சு. அடுத்த பிரபுதேவாவை காதலிச்சாங்க. அந்த காதலும் பிரேக்கப் ஆயிடுச்சு. பிறகு பார்த்தோன்னா அவங்க அவருடைய கணவரை சந்தித்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பிரபுதேவா முன்னாள் மனைவி ரம்லத் அவர்கள் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எங்கே பார்த்தாலும் நான் அடிப்பேன்னு. 2வது இன்னிங்ஸ் தனது 2வது காதல் முறிவுக்கு பிறகு மீண்டும் நடிக்க ஆரம்பித்தாங்க நயன். தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தாங்க. அப்படி தான் விக்னேஸ்வரன் அவர்களிடம் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமாகி குழந்தை பெற்றால் பெரும்பாலான நடிகைகள் சினிமாவில் ஒதுங்கிடுவாங்க. ஆனால் நயனும் பிஸியாக இருக்கிறாங்க. கடைசியாக ஹிந்தியில் ஜவான், அதற்கப்புறம் தமிழ் அன்னபூரணி, அடுத்ததாக மண்ணாங்கட்டி, ராக்காயி, டெஸ்ட் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் படங்களில் பிஸியாக இருந்தாலும் மறுபக்கம் தொடர்ந்து சர்ச்சைகளை சிக்கிறாங்க. முதல்ல தனுஷுடன் மோதல், பிறகு வலைப்பேச்சு குழுவினரோட தரைக்குறைவாக பேசியது, அடுத்தது ரஜினி சூப்பர் ஸ்டார் போன்ற சந்திரமுகி படத்தில் நடித்தபோது தனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது. அதற்கப்புறம் ரசிகர்களும் அவரையும் விக்னேஷ் சிவனையும் கடுமையாக விமர்சனம் செய்து ட்ரோல் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நயன்தாராவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. என்னமோ புதுமான தம்பதிகள் போல முத்தம் கொடுக்கும் ஃபோட்டோ, கட்டிப்பிடிக்கும் ஃபோட்டோ உள்ளிட்ட எல்லாற்றையுமே சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. எதற்காக அப்படி செய்யறோம், யாரை வெறுப்பேற்றதுக்காக இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு இப்போ கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அதனால் இப்போ இது இன்னமும் சமூக வலைதளங்களில் ரொம்ப வேலாக அவங்கள பற்றிய ட்ரோல்களும் வர ஆரம்பிச்சிருச்சு.